ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா இது மாதிரி சொன்னாங்க. அப்பா இந்த நேரத்தில் இந்த மாதிரி முடிவு எடுப்பார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னோடனே, என்னாச்சும்மா என்ன விஷயம் அப்படின்னோடனே, உனக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. அக்கா கல்யாணத்துக்காக நம்ம கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தோம். அந்த கடன் கொஞ்சம் வட்டிக்கு மீறியே போயிடுச்சு. இருந்தாலும் நான் என்னோடய நகைகள்லாம் இருந்ததை விற்றுட்டு அந்த கடன் எல்லாத்தையும் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் அப்பா போன வாரம் ஊருக்கு போயிட்டு வந்தார். உங்கள் சித்தப்பாவை பற்றி உனக்கே தெரியும். அவர் ஒரு விஷயம் பயன் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ அவர் ஊருக்கு போனோடனே அண்ணன் ரொம்ப அக்கறையாக இருக்கிற ஒரு மாதிரி அக்கா கல்யாணத்துக்கு அவர் அந்த அளவுக்கு பணம் வச்சுருந்தாலும் ஒரு உதவி கடனாக கூட கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்பா போய் கேட்டு வந்தார். அவர் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன நினச்சேன்னா, சரி அவர்கிட்ட உண்மையாகவே பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் சித்தி ஊரில் அவர் இப்போ வீடு கட்டியெல்லாம் வாடகைக்கு விட்டுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தி சொல்லி தான் எனக்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சு. அப்போ அந்தளவுக்கு பணம் வச்சுருக்கவர் நம்ம ஒரு நம்மளோட அண்ணன் பொண்ணு கல்யாணம் தானே அப்படிங்கிற சொல்லிட்டு உங்கள் அப்பா எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. அதனால அதை ஒரு மனசில் வச்சுருக்கலாம். அவர் கல்யாணம் ஆன புதுசுலையெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் ஒரு இதுக்கு பண்ணுறதுக்கு, தொழில் தொடங்குறதுக்கு எல்லா விஷயத்துக்குமே அவர் தான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணார். அப்படி இருக்கிறப்போ அதை கொஞ்ச நாச்சும் அவர் யோசிச்சு பார்த்தாருன்னா கொஞ்சம் மனசு எனக்கு இதாக இருந்திருக்குமா. அப்படி இருக்கிறப்போ இப்போ என்னென்னா, அந்த இடம் அவருக்கு ஏதோ ஒரு லாபத்துக்காக அவர் ஏதோ இது பண்ணுறதுக்காக தான் லாபம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் இப்போ ஏதோ இடத்த விற்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் அப்பாவும் போயிட்டு மாட்டிக்கிட்டாரு. அவர் என்னென்னா உங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி கடன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் போல். அதுக்கு இவர் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி, அதுக்கு என்ன நம்ம அப்பா இடம் தான் கிடக்கல, பூர்வீக இடம் தான் கிடக்கல, அதை நல்ல ரேட்டுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவருக்கு தெரிஞ்சவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு லாபம் இல்லாமல் அந்த விஷயத்த செய்வாரா சொல்லு. வேறு யாராச்சும் நம்மளா விற்கிறோம் அப்படின்னா ஓகே, நம்ம கஷ்டத்துக்கு இல்லை உன் கல்யாணத்துக்கு நம்ம விற்கிறோன்னா அது ஒரு யூஸாக இருக்கும் நம்மளுக்கு. அப்படி இருக்கிறப்போ இப்போ அவர் சொல்லி நம்ம விற்றோன்னா அவர் கண்டிப்பாக கமிஷன் வச்சு அதோட அவருக்கும் ஒரு பங்கு கொடுக்கணும். அப்படி இருக்கிறப்போ நினச்சி பாரு, நம்மளுக்கு அதில் என்ன கிடைக்கும். அதை உங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன்ட்டு அவ்வளோ கோவப்படுறாருமா என் மேலே. 2 நாளாக பார்த்தோன்னா வீட்டில் சாப்பிட்றதில்ல, கடையில் தான் சாப்பிட்டுட்ருக்காரு. ஒரு 3 நாள் தான் ஊருக்கு போயிட்டு வந்தார். அதுக்குள்ளே இவ்வளோதான் நடந்திருக்கு. என்ன பேசி என்ன இது பண்ணாங்க என்ன அப்படிங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு அவரை மனசை மாற்றி எல்லாம் பேசி அனுப்பியிருக்கிறாங்க. அது இவர் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. நம்ம இன்னும் 2 வருஷம் கழித்து உனக்கு கல்யாணத்துக்கு விற்றுட்டோன்னா கூட நம்மளுக்கு அது இவர் இல்லாமல் நம்ம வேறு ஆள் மூலியமாக விற்றா கூட பரவாயில்ல. நம்ம ரமணி மாமாலாம் இருக்கார், அவர்லாம் நல்லபடியாக பண்ணி கொடுப்பாரு. உனக்கே தெரியும், அவரும் இடம் வாங்குறதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இவர் மாதிரி நம்ம கமிஷன் வச்சு உங்கள் சித்தப்பா கமிஷன் வச்சே சொந்த பிள்ளைக்கே கமிஷன் வச்சு லாபம் பார்க்குற ஆள். அவரை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். அதை இவர் சொன்னோன்னா நம்ப மாட்டேங்கிறாரு. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, உன் வேலையை நீ பாரு அப்படின்னு இதை தான் சொல்கிறாரே தவிர நமக்கு என்ன, எதனால் நம்ம இதாகிறோம், நம்ம ஒய்ஃபு எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த புரிஞ்சுக்கிற ஒரு தன்மைங்கிறது இல்லாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் தான் நான் ஒரு முடிவு பண்ணேன், நீங்கள் ஏதோ ஒன்று கவலைப்படாதீங்கம்மா, இப்போ கடன் இருக்கனால தானே அவர் விற்கிறேன் அது பண்ணுறேன்னு சொல்கிறாரு. என்ன ஒரு 5 லட்ச ரூபா இருக்குமா, உங்கள் நகையை ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு விற்கலாம். மீதி 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வந்தாலும் நான் ஆஃபீஸில் லோன் போட்டுக்கிறேன். எனக்கு இப்போ 30,000 சம்பளம்னா மாதம் மாதம் ஒரு 10,000 கழிச்சுக்கட்டும். அதை ரிடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு இது பண்ணுற மாதிரி நான் லோன் போட்டுக்கிறேன். வட்டி தான் கொஞ்சம் இதாக இருக்கும், அதை பார்த்துக்கலாம் நம்ம. அப்போதைக்கு என் கல்யாணத்துக்கு 2 இயர்ஸுக்கு அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த நேரத்தில் விற்றுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஜுவல்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கலாம். இவர் இருக்கிறப்ப இவர் இப்படி லாபம் பார்க்குறாரு அப்படின்னு தெரிஞ்சே நம்ம ஏமாறக்கூடாது.
நீ சொல்கிறது எனக்கு புரியுது. நான் அப்பா வந்தோடனே அவர்கிட்ட நான் பேசுகிறேன். நீ இந்த விஷயத்தில் எதுவும் நீ வந்து கண்டுக்காத மாதிரி இரு. அவர் என்ன வந்தோடனே சொல்லுவார் கண்டிப்பாக என்கிட்ட இது மாதிரின்ட்டு. நான் அப்போ அதுக்கு என்னென்னு பதில் சொல்லிக்கிறேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ போய் குளிச்சுட்டு சாப்பிடுவாம்மா, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, நீயே வந்து இப்போ தான் வந்திருக்கிற, அதை வந்து கொஞ்சம் யோசிச்சு நீ வந்து உனக்கு பார்த்துக்க, உடம்பு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க.